என்னடி வேற யாராவது வரேன்னு சொன்னாங்களா? இல்லடி, அவர் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவராதான் இருக்குமோன்னு பார்த்தேன். என்னாச்சு? குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்காரு. தமிழ் எங்கடி போயிருக்காரு? தெரியலடி. சாரின்னு SMS அனுப்பியிருக்காரு. அத பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். SMS அனுப்பியிருக்காரா? ஆமா, நீயே படிச்சு பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரி தீபா, உண்மை என்னன்னு தெரியாம உங்ககிட்ட நான் மோசமா நடந்துக்கிட்டேன். அம்மா போய் சொல்லிருக்காங்க தீபா, தப்பெல்லாம் அவங்க மேலதான். இது புரிஞ்சிக்காம உங்ககிட்ட துளசிக்கிட்டே நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். ஒரு இடிட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. சாரி சாரி. என்னாச்சுடி இப்படி ஒரு SMS அனுப்பிச்சிருக்காரு? தெரியலடி. உன் அத்தை இங்க வந்திருந்தாங்களா? இல்லையே, அவர்தான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. வா தீபா. SMS அமைச்சிருந்தானே? படிச்சேன் சார். ஆனா இதோட அர்த்தம் எனக்கு புரியல. என்ன அர்த்தம்? தமிழருக்கு இருக்க மாதிரி நடந்துக்கிட்டது மன்னிப்பு கேட்கறான்னு அர்த்தம். நிஜமாவே எனக்கு புத்தி மழுங்கி போச்சு தீபா. ஐயோ, ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் அந்த விஷயத்தை அன்னைக்கே மறந்துட்டேனே. ஆனா எனக்கு இன்னைக்கு தானே உண்மை தெரிஞ்சது. அம்மா என்ன நம்ப வச்சு கத்தெடுத்துட்டாங்க தீபா. பரவாயில்ல, விடுங்க சார். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல தீபா, உண்மை என்ன தெரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். உன் மனசு எந்த அளவுக்கு வேதனை போட்டிருக்கோம். உன்னை வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் மேனேஜ் இல்லாம நடந்துக்கிட்டேன். நீ பொய் சொல்லியிருக்க, அதனாலதான் தலை குனிஞ்சு போயிட்டு இருக்குன்னு தப்பு உன் மேலதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ ஏன், இன்னைக்கு அம்மாவை பத்தி தெரியற வரைக்கும் உன்னதான் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தப்பு என் மேல இருந்தாலும் என் மேல கோவப்படாம ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசாம போனியே, அதை நினைச்சு பார்க்கும் போது யூ ரியலி கிரேட் தீபா. ஐம் வெரி சாரி. ஐயோ, இதுக்கு போய் ஏன் சாரி கேக்குறீங்க? நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட சாரி கேட்கல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை தீபா. ஆனா உன்கிட்டயும் துளசிக்கிட்டையும் முட்டாள்தனமா நடந்துட்டு நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன் சார், அம்மா பணம் வாங்கின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்க எங்க இருந்து இதெல்லாம் சொல்ல போறாங்க? நான் எதிர்ச்சியா வீட்டுக்கு போனப்போ அவங்களும் லாவணியும் நான் வந்து தெரியாம பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அவங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணவும் நான் கனவு கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நேரா துளசிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும் தான் தோணுச்சு. அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நான் நேரா வீட்டுக்கு வந்தேன். ஆனா என் வேதனையை புரிஞ்சுக்காம நீ என் ஃப்ரெண்டு காசு கேட்டு வந்தான்னு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. சாரிங்க, எனக்கு அங்க நடந்தது எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்படி பேசிருக்கவே மாட்டேன். தெரிஞ்சுக்கணும் துளசி, நமக்கு இப்ப காசு ஒரு பிரச்சனையா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதை நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு என் மேல் தான் தப்புன்ற மாதிரி நீ பேசினது என்னால் தாங்கிக்க முடியல. ஐயோ, சாரிங்க. சாரி சாரி சாரி. இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ரொம்ப சாரிங்க. துளசி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சாரிங்க, நான் பண்ணது தப்புதான். உங்க ஃப்ரெண்ட் வந்து பணத்தை கேட்டு சண்டை போட்டதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் அப்படி பேசிட்டேன். இல்ல துளசி, நீதான் என்ன மன்னிக்கணும். நான் முன்ன மாதிரிலாம் இல்ல. பண பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போய் தான் அடிக்கடி கோவப்படுறேன். காசுக்காக ரொம்ப அலைஞ்சிட்டேன். என் வாழ்க்கையில அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டதே இல்லை. அம்மாவும் லாவண்யாவும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு
கண்ணால கூட நான் நினைச்சு பார்க்கல. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? சரி விடுங்க, வயசானவங்க உங்களுக்கு நல்லது செய்யதான் நினைச்சு தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. இல்ல துளசி, அம்மா மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில என்னை வேதனைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதான் ஏன் எனக்கு புரியல. நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் துளசி. இத்தனை நாள் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? கஷ்டமே படாத அதிர்ஷ்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நடந்தது எல்லாமே அப்படிதான் நடந்துச்சு. டிகிரி முடிச்சதும் பேங்க் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். கை நிறைய சம்பாரிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போன அம்மா, என் அண்ணன், அண்ணி, லாவண்யா, பூஜா எல்லாருமே என்கிட்ட பாசமா இருந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என்னைக்குமே பணம் எனக்கு ஒரு பெரிய மேட்டராகவே இருந்தது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். என்னோட துரோகிக்கு கூட நான் துரோகம் நினைச்சதில்லை. இதை நான் பெருமைக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காத. அவங்களுக்கு கூட நான் உதவி தான் செஞ்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை விட பாசம் தான் முக்கியம் நினைக்கிறவன். இன்னமும் அதான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? சொல்லுங்க. நீங்க மத்தவங்க மேல வச்சிருக்க பாசம், உதவணும்னு நினைக்கிறவங்க மனசு, எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பக்குவம், இதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். உங்க நல்ல மனசும் குணமும் யாருக்கும் வராதுங்க. அப்புறம் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது. எல்லாரும் பணம் தான் முக்கியம் நினைச்சு ஏன் என்ன வேதனைப்படுத்துறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா, என் அண்ணன் எல்லாருமே பணம் தான் முக்கியம் நினைச்சு என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன் நான் அந்த அளவுக்கு தேவையில்லாதானே போயிட்டேன்னா? ஏன் அழறீங்க? அழாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. என் செல்லம் இல்ல. இங்க பாருங்க, உங்களை யாரும் அப்படி நினைக்கலங்க. அழாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்குங்க. சாரி துளசி, என்னைக்குமே அழாதவன் இன்னைக்கு அழுதுட்டேன். அது இத்தனை நாள் நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி திடீர்னு ஸ்லிப் ஆனதும் என்னால ஜீரணிச்சிக்க முடியல. எல்லாமே தலைகீழ மாறிட்ட மாதிரி இருக்கு. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. எல்லாருமே எனக்கு எதிராயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதான் இப்படி. ஏன் இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டங்க, எல்லாம் சரியா போயிடும். இனிமே இப்படி பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுறது என்னால தாங்கிக்க முடியல. துளசி, நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டம் தான், எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆயிடும். என்னால முடியலங்க. எப்பவும் தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கிற நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு அழுதீங்கன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இதெல்லாம் என்னாலதாங்க. இப்படி ஆனது காரணமே நான் தான். என்ன பேசுற நீ? இதுக்கு ஒண்ணு எப்படி காரணம் சொல்ல முடியும்? இல்லைங்க, நான் எப்பவுமே அதிர்ஷ்டம் இல்லாதவதாங்க. ஒரு பாவி வயித்துல பாவியா பிறந்துட்டேனே, அதான் அந்த பாவம் தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. உங்க மேல பாசமா இருந்த அத்தை உங்களுக்கு எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன பேசுற நீ? என்னமோ நீ மட்டும் தான் பாவி அதிர்ஷ்டம் இல்லாதன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசுறத நான் கேட்டேன், நான் மனுஷனவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சாரிங்க. என்ன பேசுற துளசி? வாழ்க்கையில கஷ்டம்னு வந்தா அதை எப்படி போராடி ஜெயிக்கணும்னு பார்க்கணுமே தவிர விதி ராசியில அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம தாழ்த்தி கூடாது. இப்ப
என்ன பணம் தான் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும். இப்ப வேணா நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படலாம், ஆனா எதிர்காலத்துல எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாய் காட்ட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை எனக்கு தந்தது எது தெரியுமா? நீ என் மேல வச்சிருக்கிற லவ். வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடுத்தவனே, நம்மள சேர்த்து வச்ச இந்த லவ் நிச்சயமா நம்மள வாழ வைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நம்பு. நினைப்பு எதற்கு?